ஓம் நமச்சிவாய. நமது யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்றைய தினத்திற்கான சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுக்கான பதிவை பதிவிட்டுட்டு வரோம். அதன்படி நேற்றைய தினமான 6/9/2025 சனிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திராஷ்டமத்தை பற்றின பதிவிட்டு வந்தோம். இப்போ இன்றைய தினமான 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது கடக ராசியில் உள்ள நட்சத்திரங்களான பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அப்ப பூச நட்சத்திரம் 3-4 பாதமும் ஆயில்ய நட்சத்திரம் 1-2 பாதங்களும் சந்திராஷ்டமமாக இருக்குது. இப்ப இந்த 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரைக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவா சொல்றோம். அதன்படி கேட்டு அந்த கடக ராசியில் உள்ள ஜாதகதாரர்கள் பயனடைஞ்சுக்கோங்க. அதன்படி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:40 AM முதல் பகல் 10:22 AM வரை பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமம். அதே போல பகல் 10:22 AM முதல் மாலை 4:03 PM வரை பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமம். மாலை 4:03 PM முதல் இரவு 9:42 PM வரை ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இரவு 9:42 PM முதல் பின்னிரவுன்னு சொல்றது, அதாவது 8/9/2025 காலை அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்ல அப்படி இல்லைன்னா 8/9/2025 3:19 AM வரை ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 7/9/2025 இரவு 9:42 PM முதல் 8/9/2025 3:19 AM வரை ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம காலங்கள் என்னன்றது தெரிஞ்சு அதன்படி உங்களுக்கான சுப நிகழ்வுகளை நீங்க சரியான நேரத்துல செஞ்சு பயனடைஞ்சுக்கணும். இந்த சந்திராஷ்டம நேரத்தை தவிர்த்து இதுல நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரதை திருப்பி சொல்றேன். உங்களுக்கான சந்திரனின் பாகை இலவன் தெரிஞ்சு அதன்படி உங்களுக்கான சந்திராஷ்டம காலம் இன்னும் துல்லியமா சொல்லணும்னா 2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த நேரத்தை தவிர்த்துட்டு கூட உங்களோட தவிர்க்க முடியாத ஒரு சுப நிகழ்வுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் செஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த பதிவில் நான் சொல்லுறது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராஷ்டமத்தின பதிவு தொடர்ந்து நம்மளோட சேனல்ல போட்டுட்டு இருக்குது. அதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.